தகைசால் தமிழர் தோழர் நல்லக்கண்ணுவின் உடலுக்கு 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையோடு வீர வணக்கம் செலுத்தப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த வீர வணக்க இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். நேற்று உடல்நல குறைவால் காலமான நல்லக்கண்ணு அவர்களுடைய மறைவை தொடர்ந்து அவருடைய உடல் தியாகராய நகரில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் திரைப்பிரபலங்கள், கட்சியினர், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அவரது உடலை பார்வையிட்டு அஞ்சலி செலுத்தினார்கள். தொடர்ந்து அவருடைய உடல் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்படக்கூடிய நிலையில் முன்னதாக முதலமைச்சர் தலைமையில் 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதையோடு தோழர் நல்லக்கண்ணுவிற்கு இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. அந்த காட்சிகளை பார்த்தோம். தமிழுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், தமிழுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், போராளிக்கு வீர வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம், செவ்வணக்கம், செவ்வணக்கம், போராளிக்கு செவ்வணக்கம், தமிழுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், தமிழுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், போராளிக்கு வீர வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம், செவ்வணக்கம், செவ்வணக்கம், போராளிக்கு செவ்வணக்கம், தமிழுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், தமிழுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், போராளிக்கு வீர வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம், செவ்வணக்கம், செவ்வணக்கம், போராளிக்கு செவ்வணக்கம், தமிழுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், தமிழுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், போராளிக்கு வீர வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம், செவ்வணக்கம், செவ்வணக்கம், போராளிக்கு செவ்வணக்கம், தமிழுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், தமிழுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், போராளிக்கு வீர வணக்கம், வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம், செவ்வணக்கம், செவ்வணக்கம், போராளிக்கு செவ்வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம் செய்கின்றோம்.
வீர வணக்கம் பகைசால் தமிழுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பகைசால் தமிழுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராளிக்கு வீர வணக்கம் வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம் செவ்வணக்கம் செவ்வணக்கம் வாழ்நாள் போராளிக்கு செவ்வணக்கம் பகைசால் தமிழுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் பகைசால் தமிழுக்கு போலியா அம்மா போலியா ஓகேவா டவுன் இருக்கு போலியா அம்மா போலியா ஓகேவா டவுன் இருக்கு போராளிக்கு வீர வணக்கம் வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம் செவ்வணக்கம் வாழ்நாள் போராளிக்கு செவ்வணக்கம் பகைசால் தமிழுக்கு வீர வணக்கம்
வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தமிழுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராளிக்கு வீர வணக்கம் போராளிக்கு வீர வணக்கம் வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம் வாழ்நாள் போராளி வீர வணக்கம் செம் வணக்கம் செம் வணக்கம் செம் வணக்கம் செம் வணக்கம் வாழ்நாள் போராளிக்கு செம் வணக்கம் வாழ்நாள் போராளிக்கு செம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பகைசால் தமிழுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பகைசால் தமிழுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராளிக்கு வீர வணக்கம் போராளிக்கு வீர வணக்கம் வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம் வாழ்நாள் போராளி வீர வணக்கம் செம் வணக்கம் செம் வணக்கம் செம் வணக்கம் செம் வணக்கம் வாழ்நாள் போராளிக்கு செம் வணக்கம் வாழ்நாள் போராளிக்கு செம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பகைசால் தமிழுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பகைசால் தமிழுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் போராளிக்கு வீர வணக்கம் போராளிக்கு வீர வணக்கம் வாழ்நாள் போராளிக்கு வீர வணக்கம் வாழ்நாள் போராளி வீர வணக்கம் செம் வணக்கம் செம் வணக்கம் செம் வணக்கம் செம் வணக்கம் வாழ்நாள் போராளிக்கு செம் வணக்கம் வாழ்நாள் போராளிக்கு செம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் நல்ல கண்ணைய மாதிரி ஒரு தலைவர், ரொம்ப அரிய தலைவர். மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக இறங்கி நின்று சட்ட போராட்டம் வரைக்கும் செஞ்சு அதுக்கான தீர்வுகள் கொண்டு வர தலைவர். விவசாய மக்களுக்கும் ஒடுக்குமுறை இருக்கிற இடத்துலையும் நேராக போய் நின்று போராடுறது. இந்த மாதிரி தலைவர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருந்தாங்கன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. 101 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்குது. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம, பணத்தை பெருசாக மதிக்காம, எல்லாத்தையுமே மக்கள் நலனுக்காகவே கொடுக்குற ஒரு தலைவர்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. அவரோட இழப்பு தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. எல்லாருக்கும் குடும்பத்தார் இரங்கல் தெரிவிச்சுக்கணும். ஓமந்தூரார் அவரை பார்க்கல, அறிஞர் அண்ணாவை பார்க்கல, காமராஜரை பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல. அவர் எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண் அவரிடத்துல நான் பார்த்தேன். ஒரு நல்லவரா, நேர்மையா, எளிமையா இருந்தா மதிப்பு மரியாதையும் தானா உருவங்களுக்கு நல்லக்கண் அவர்கள் எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு என்னுடைய வீரம். நன்றி. பொது உடைமை கட்சியும் தன்னுடைய வாழ்க்கையும் பிரிக்க முடியாத ஒன்று என்ற அளவில் தன்னுடைய இளமை காலத்திலிருந்து தன்னை அந்த கொள்கைக்கு ஒப்படைத்து கொண்ட அருமை தோழர், எளிமையின் சின்னம், தியாகத்தின் உருவம், தொண்டரத்தின் தோழர். அப்படி நல்லக்கண் அவர்கள் மறைந்தார் என்று சொல்வதை விட மக்கள் நெஞ்சங்களிலே நிறைந்தார். அவரை போற்றாதவர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. காரணம், அவர் கொள்கையை ஏற்காதவர்கள் கூட அவருடைய பண்பாலும் அவருடைய தன்னல மறுப்பாலும் ஈர்க்கப்பட்டவர்கள். அவருடைய வாழ்வு என்பது சமரசமில்லாத ஒரு போராளியினுடைய வாழ்வாகும். எப்படி ஒரு போராளி எந்த விதமான பலனை எதிர்பார்க்காமல் அடக்குமுறை அம்புகளையெல்லாம் தியாக தழும்புகளாக தன் ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய வரலாற்றினுடைய பொன்னேடாக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிறந்த ஆண்டில்தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் பிறந்தது இந்தியாவிலே. அப்படிப்பட்ட அவர் கம்யூனிசம் அங்கே கால் ஊன்றுகிற போது அதற்கு எவ்வளவு பணி செய்ய வேண்டுமோ அதை தன்னுடைய வாழ்க்கை தொண்டாக இறுதி மூச்சு அடங்குகிற வரையில் அவர் தொடர்ந்தார், தொண்டாற்றினார்.
வாழ்க்கை முடியவில்லை, வரலாறாக மாறியிருக்கிறார்கள். எனவே அவர் விட்ட பணியை தொடர்வதும், அவர் கண்ட ஒரு ஜனநாயக மக்களுக்கு எளிமையான ஒரு ஆட்சியும் தெளிவான ஒரு மீட்சியும் கிடைக்க வேண்டும். எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் என்ற தத்துவத்திற்காக உழைக்கின்ற அந்த மார்க்சிய பார்வை அவருக்கு மூச்சுக்காற்றாக இருந்தது. அந்த வகையில்தான் அவர் எல்லோருக்கும் நண்பர் என்றாலும் கொள்கையிலே விடாப்பிடியாக இருந்து வழிகாட்டிய ஒரு மாவீரர். அவருடைய நினைவு என்பது எப்போதுமே வரலாற்றின் வைர வரிகளாக என்றைக்கும் மின்னிக்கொண்டே இருக்கும். வாழ்க RNK.